அரிசி நல்லா ஊறிருச்சு. இத வந்து மிக்ஸியில போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிட்டு, இதில கொஞ்சமா தண்ணி ஊத்தி, இதையும் ஒரு பேஸ்ட்டாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் மிக்ஸியில போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிட்டு, அதோட சாறு மட்டும் தான் இப்ப எடுக்க போறோம் நம்ம. அத அந்த டீ ஃபில்டர் பண்ணுவோம்ல, அந்த இதில வச்சு ஜூஸ மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கிறேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்றோம்னா, அந்த மேல உள்ள தண்ணிய மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தயிர் ஃபர்ஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத்த இந்த மாதிரி ஒரு பவுல் மேல வச்சுட்டு, இதில தான் தயிர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்துக்கிட்டு, அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு ரைஸ் பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அத நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு விடாம கிளறிக்கோங்க. கார்ன்ஃப்ளோர் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டா, அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கூல் பண்ணிருங்க. கூல் பண்ணிட்டு இது கூட பொட்டேட்டோ ஸ்டார்ச் அண்ட் கர்ட் 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த பேஸ்ட்ட என்ன பண்றீங்கன்னா, உங்க பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணிட்டு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போய் குளிச்சு